இதற்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? இல்லை, உஷ்ணமயமாகும்போது ரைட் ஆப்போசிட் எஃபெக்ட் எவ்ரி சயின்டிஃபிக் வில் ஹேவ் ஆப்போசிட் எஃபெக்ட் நியூட்டன்ஸ் லா மாதிரியா. இந்த கூலிங் டேக்ஸ் பிளேஸ் ஃபாஸ்டர். ஸோ கூலிங் வரும்போது அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்சர் லெவல் ஜாஸ்தியாகுது அண்ட் இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு ரெயின். பட் இதை வந்து நடந்ததுக்கப்புறம் சொல்கிறது அறிக்கையாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். இப்போ எல்னினோ வந்த போதே அப்போவே வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லைனா இந்த மாதிரி மழை சீசன் இருக்கிற மான்சூன் பீரியட் இருக்கிற கண்ட்ரீஸுக்கு வந்து தே ஷுட் ஹவ் கிவன் அ வார்னிங். ஃப்ளட்டிங் இருக்கிற அளவுக்கு ஹெவி ரெயின்ஸ் இருக்குன்றது அது நடக்கலை. ஸோ இது வந்து திருப்பி ஒரு அறகுறையான ஒரு முடிவு எடுக்கிறாங்களோன்றது ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமாக கேட்க வேண்டியது என்னவென்றால், இது ஒரு முழுமையான ஒரு காரணமாக இருக்காது. எல்னினோ என்பது ஒரு முழுமையான காரணமாக இருக்காது இவ்வளவு பெரிய மழைக்கு. ஆனால் அது ஒரு காரணியாக இருக்கக்கூடும், அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஏனென்றால் வழக்கமாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர வேண்டிய காற்றானது மேற்கிலிருந்து கிழக்காகவும் இடம்பெயர்கின்றது. இது கூட எல்னினோவினுடைய பாதிப்பு தான் என்று ஒரு சான்றை முன்வைக்கிறார். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவங்களோட தேரி எல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் செட் ஆனது வந்து இவங்க சொன்னது வந்து 28 அக்டோபர். இவங்க சொல்கிறது எல்லாமே பேஸ்ட் ஆன் த விண்ட் ஸ்பீட் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த முதல் மழை வந்தது 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஹெவி ரெயின்ஸ் வந்தது. அந்த மழையோட சிஸ்டத்தை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து 15 நாளுக்கு முன்னாடி நம்ம நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட், பிபிசி ஆஸ் வெல் அஸ் நாசாவோட வெப்சைட் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த சிஸ்டம் வந்து அரேபியன் சீக்கு மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இட் வில் கோ டு ஏமன் அப்படின்னாங்க. முதல் சைக்ளோன் போனதை வச்சுக்கிட்டு தே ட்ரை டு டூ த சேம் கால்குலேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் டிப்ரெஷன் ஆல்சோ. பட் இட் ஹஸ் டன் த ரைட் ஆப்போசிட் டர்ன். இட் ஹஸ் மூவ் டு பே ஆஃப் பெங்கால். அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் டெவலப் ஆகி சைக்ளோன் ஆகி அந்த சைக்ளோன் 13th to 18th சைக்ளோன் தான் பே ஆஃப் பெங்கால் இது அரேபியன் சீக்கு போச்சு. ஸோ தெர் இஸ் கன்ஃபியூஷன் இந்த ஸ்டடி. ஆக எல்னினோ காரணமாக இல்லை என்றால் என்ன காரணம்? எல்னினோ காரணம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. குளோபல் இந்த வார்மிங்னால கூலிங் ரைட் ஆப்போசிட் திங்ஸ் நடக்கிறது, அதனால் நடக்கிறது. பட் எல்னினோவில் தான் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வெதரில் வந்து பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இவங்களுக்கு வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்கோ அதுக்கு கோரிலேட் பண்ணுறதுக்கோ இவங்ககிட்ட ஃபால்பேக் டேட்டா கிடையாது. அதனால் தே ஆர் இக்னோரிங் இட். ஸோ எனக்கு தெரியாது, இக்னோர் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் யாருமே சொல்ல முடியாது இது காரணம் கிடையாதுன்னு சொல்கிறது வந்து இட் இஸ் சஸ்பெக்டபிள் டு தேர் கெப்பாசிட்டி. இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக 43% அளவிற்கு எல்னினியோவினுடைய பாதிப்பு இந்தியாவில் வறட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்தியாவும் எல்னினியோவும் இந்தியாவில் எந்த அளவிற்கு அதனுடைய பாதிப்பு இருந்திருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். 1950களுக்கு பின் ஏற்பட்ட முக்கிய வறட்சிகளில் எல்லாம் எல்னினியோ தொடர்பு இருக்கின்றது. எல்னினியோவினுடைய தொடர்பு இருக்கின்றது. 1950களுக்கு பிறகு ஏற்பட்ட முக்கிய வறட்சிகளில் எல்லாம் 1982ஆம் ஆண்டு எல்னினியோ ஆண்டில் வறட்சி ஏற்பட்டது. அப்பொழுது எல்னினியோ இருந்தது. அந்த ஆண்டில் இந்தியாவில் வறட்சி நிலவியது. 1987ஆம் ஆண்டு எல்னினியோ இருந்தது. அதன் காரணமாக 6% மழை அதிகரித்திருந்தது. 1997ஆம் ஆண்டு தமிழகத்தில் 52% கூடுதல் மழை இருந்தது. தமிழகத்தில் 52% அளவிற்கு கூடுதல் மழை இருந்தது. ஆனால் தேசிய அளவில் பெரிய பாதிப்பை அப்பொழுது ஏற்படுத்தவில்லை. 2004ஆம் ஆண்டு எல்னினியோ இல்லை, ஆனாலும் இங்கு வறட்சி நிலவியது. 2004ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும் பொழுது 2005ஆம் ஆண்டு கூடுதலாக 79% அளவிற்கு மழை பெய்தது எல்னினியோ இருந்து. 2008-9ஆம் ஆண்டுகளில் கூடுதல் மழை பதிவு செய்யப்பட்டது, கூடுதல் மழை பொழிந்தது. ஆனால் எல்னினியோ காரணமில்லை என்று சொல்லப்பட்டது. தற்பொழுதைய நிலை 2015ஆம் ஆண்டு எல்னினியோ காரணமாக 35% அளவிற்கு கூடுதல் மழை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை பார்க்கலாம். எல்னினியோ இருந்தும் இங்கு மழை இருந்தது, எல்னினியோ இல்லாமலும் வறட்சி நிலவியது. ஆனால் எல்னினியோ இருக்கும் பொழுதுதான் இந்த கிழக்கு பசிபிக் நாடுகள், தெற்காசிய நாடுகளில் வறட்சி நிலவும் அப்படிங்கிறதான் ஒரு பொது அபிப்பிராயம். இந்த நிலை, இந்த வானிலை நிலை மாறிக்கொண்டே இருப்பதற்கு என்ன மாதிரியான காரணங்கள்? இல்லை, அவங்களோட பேசிக் ஸ்டடியில் தப்பு இருக்கு. வானிலை நிலை மாறுவதற்கு என்ன மாதிரி? வானிலை நிலை மாறுது. பிளானட்டரி பொசிஷனில் வந்து இந்த வார்மிங் வந்து டிஃப்ரெண்ட் டைமில் நடக்கும். இப்போ வரப்போகிற வருஷத்தில் எடுத்தீங்கன்னா 2016 செப்டம்பர் 16லேருந்து ஆரம்பித்து அக்டோபர் 27 வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வார்ம். அந்த பீரியடில் வந்து ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டிஸை விட சைக்ளோன் அண்ட் டைஃபோன் ஆக்டிவிட்டிஸ் வில் பி வெரி ஹை. இப்போ அது வந்து அந்த பீரியட் வந்து எல்னினோன்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஷார்ட் டைம், லெஸ் தென் 1.5 months. அதோட பாதிப்பு இருக்குமான்னு கேட்டாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஸோ அதே மாதிரியே இப்போது வருஷ கடைசி தட் இஸ் டிசம்பரில் ஆரம்பித்து ஜனவரி 26 வரைக்கும் இந்த சவுத் பசிபிக் கண்ட்ரீஸ் அண்ட் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து நிறையா சைக்ளோன் அண்ட் டைஃபோன் பாதிப்புகள் இருக்கும். அதே ஜனவரி 26லேருந்து ஆரம்பித்து மார்ச் 26 வரைக்கும் unbelievable heavy rains and flooding. It is going to cause huge losses and பெரிய catastrophe நடக்க போகுது.
பட் அதை வந்து எல்னினோக்கு ரிலேட் பண்ண, ஏன்னா அது வந்து எல்னினோ வர சம்மந்தப்படாத பீரியட். ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்கிறது வந்து பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவங்க இக்னோர் பண்ணுறதுனால இவங்க சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இந்த வாட்டி ஜாஸ்தி ஆகுது, எல்னினோட ஃபார்ம் ஆகுது. பட் எல்னினோலேயே மழை வந்துருச்சுன்னும் போது தே ட்ரை டு வேறு இதோடு ரிலேட் பண்ணுறாங்க. அதுதான் தவறுன்ற நான் சொல்கிறேன். தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எல்னினோவுக்கு இதுக்கும் முடிச்சு போடுறது வந்து தே ஆர் ட்ரைங் டு பேலன்ஸ் தேர் ரிசர்ச் அவுட். என்னுடைய இன்னொரு கேள்வி இருக்கின்றது. அதற்கு முன்பாக வறட்சியில் சிக்கும் நாடுகள், மழை பொழியக்கூடிய நாடுகள், இந்த எல்னினோவால் வறட்சியில் எந்தெந்த நாடுகள் சிக்கும், மழை எந்த அளவிற்கு எந்தெந்த நாடுகளில் பெய்யக்கூடும் என்பது குறித்து பார்க்கலாம். இதில் முதலாவதாக வறட்சியில் சிக்கக்கூடிய நாடுகளை பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்தியா உள்ளிட்ட தென் பசிபிக் நாடுகள், தெற்காசிய நாடுகளில் அதிக அளவிற்கு வந்து ஒரு வறட்சியில் சிக்கக்கூடியதாக. காரணம் அந்த பருவ காற்று இடமாற்றத்தினால் இந்த பகுதிகளெல்லாம் வறட்சியில் சிக்கும் எல்னினோ ஆண்டில் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. மழை பெறும் நாடுகளை பொறுத்தளவு பெரு, ஈக்வடார், சிலி, அர்ஜென்டினா, பிரேசில் உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகள், வட அமெரிக்காவினுடைய மேற்கு கரை பகுதி உள்ளிட்ட பகுதிகளிலெல்லாம் அதிக அளவில் மழை பெறக்கூடிய நாடுகள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு உதாரணமாக பெருவில் இருக்கக்கூடிய பாலைவனத்திலெல்லாம் தற்பொழுது மழை வெள்ளத்தால் ஓடிக்கொண்டிருந்ததும் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியும் நாம் பார்க்க முடிகின்றது. அமெரிக்காவிலும் பெரும் புயல் மழையினால் நிறைய பேர் உயிரிழந்தனர், நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது. ஆக ஒரு புறத்தில் எல்னினோ பாதிப்பு அதிக அளவில் இருந்தது. மழை பொழிவு அங்கே இயல்பாகவே இருந்தது. இன்னொரு புறமான மேற்கு பகுதியை பொறுத்தளவு, அதாவது பசிபிக்கினுடைய மேற்கு பகுதியை பொறுத்தளவு, தெற்காசிய நாடுகளை பொறுத்தளவு வெப்பம் வறட்சி அதிகமாக இருக்குன்று சொல்லப்பட்டது. அதே போல ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை இருந்தது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு அதனுடைய இயல்பான பருவமழையான வடகிழக்கில் அதிக அளவில் மழை பெறுகின்றது. இரண்டு மாற்றம் ஒரே பகுதியில் ஒரே காரணம் இருக்கக்கூடிய சூழலில் இரண்டு விதமான நிலை காணப்படுவதற்கு எந்த மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடும்? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் ஃபுல்லி காம்பிடென்ட் அபவுட் வெதர் ரீடிங். இவங்க மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிற ரீடிங்னு எனக்கு காம்பிடன்ஸ் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸை இந்த தேதியில் மழை ஹெவியாக இருக்கும், ஃப்ளட்ஸ் இருக்குன்றது நான் முன்னாடி வார்னிங் கொடுத்துருக்கேன். ஸோ அது பிரகாரம் தான் நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த வரப்போகிற மாதங்களுக்கு கூட நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கேன், ஜனவரியிலலாம் வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில், ஆஸ்திரேலியாவில், பசிபிக் கண்ட்ரீஸ்லாம் பயங்கர ஃப்ளட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது முன்கூட்டியே சொல்லக்கூடிய மெத்தட் வந்து இந்த சிஸ்டத்தில் தான் இருக்கே தவிர அவங்க எல்னினோ இல்லைன்னா லானினோ சொல்லிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறாங்கன்றது தான் என்னுடைய கணக்கு. நீங்கள் சொல்லுங்கள், தமிழகத்தை பொறுத்தளவு அல்லது தென்னிந்தியாவை பொறுத்தளவு இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் இன்னும் எந்த அளவிற்கு இருக்கும்? நிறைவாக சுருக்கமாக. ஆக்சுவலாக இப்போ பெய்கிற மழை வந்து வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஒரு ஷார்ட் பிரேக். இப்போ இன்றைக்கி பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பட் 28க்கு அப்புறம் திருப்பியும் ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். அந்த டிப்ரெஷன் வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், எஸ்பெஷலி 4th-லேருந்து 6th-க்குள்ளே வெரி ஹெவி ரெயின்ஸ் கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு. இந்த பருவமழை ஜனவரி மாதம் வரைக்கும் படிப்படியாக குறைஞ்சிட்டு போகும். பொங்கல் வரைக்கும் இயல்புக்கு அதிகமாகவே மழை கிடைக்கும். என்னுடைய குறிப்புகள் வந்து tamilnadu.com அவைலபிளாக இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த ஹோல் டேட் வைஸ் ஃபோர்காஸ்ட் இருக்குது. எந்தெந்த தேதியில் சைக்ளோன் இருக்குது, எந்தெந்த தேதியில் சைக்ளோன் வந்து கோஸ்ட் கிட்ட வந்து வீக் ஆகிட்டு மழை மட்டும் கொடுக்கும் அப்படின்ட்டு தீவிரமாக கொடுத்துருக்கேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த இணையத்தினுடைய முகவரி இன்னொரு முறை tamilnadu.com www.tamilnadu.com. அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய தரவுகள், உங்களுடைய கணிப்புகள் நடக்கும் பட்சத்தில் அல்லது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள ஆகட்டும். நாம் மேற்கொண்டு என்னுடைய முயற்சியை தான் நான் இந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறது வந்து டிசம்பர் 2014 ஒரு வருடத்துக்கு முன்னாடி கணிக்கப்பட்ட கணிப்பு. பல வருடங்களுக்கு முன்னாடி கணிக்க முடியும், ஆனால் ஒரு வருஷமாவது நோட் பண்ணணுன்றதுக்காக. சார் இப்போ 2009 பற்றி சொல்லியிருந்தீங்க, அது முன்னாடியே வார்ன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதே பிரகாரம் தான் இந்த இதையும் வார்னிங் நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய இணைவுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு மழை என்பது தமிழகத்தில் தற்பொழுது பெருமழையாக பெய்து கொண்டிருக்கின்றது. வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் தமிழகத்தில் எப்பொழுதும் உணரப்பட்டாலும் கூட அதனுடைய தீவிரம் இந்த முறை அதிக அளவில் இருக்கின்றது. இதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு காரணங்களில் ஒன்று எல்னினோ. இருந்தாலும் பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதற்கான தக்க தற்காப்பு நடவடிக்கைகள் எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். தனிநபராகவும் அரசாகவும் அதை செய்யும் பட்சத்தில் நலம் பெறலாம், அந்த நீரை தேக்கி வைக்கலாம், பயன்படுத்தலாம். மற்றும் ஒரு கோணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.